Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025க்கான ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எந்த எக்ஸாமுக்கு முன்னாலும் எந்த சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அதில் இருக்க எல்லா கொஸ்டின் தெரியுதான் பாருங்கள். ஸோ ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தா இது நீங்கள் படிக்காத கொஸ்டின் இருக்கும். அப்போ படிக்காத கொஸ்டின் வந்து கட்டாயம் வந்து பார்த்தா அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் நிறைய கொஸ்டின் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஒரு 10 டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன், தட் மீன் ஐக்கிய நாடுகள் சபை, நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் முட்டின், தட் மீன்ஸ் வந்து வேலூர் கழகம், அதுக்கப்புறம் வந்து கிரேட் ரிவால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அக்ரெசிவ் பாலிசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி பிகம் ஏ மாஸ் லீடர், நெக்ஸ்ட் ஈவேரா பெரியார். ஸோ இது மாதிரி இருக்கிற கொஸ்டின் கட்டாயம் படிச்சோம். அதே மாதிரி ஜாகிரஃபிலையும் நம்ம சொல்லும் போது வந்து ரிவர் கங்கா, அதே மாதிரி காவேரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கொஸ்டின்ஸ், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் விச் கண்ட்ரி டிட் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் பிலாங்னா பிரிட்டன். செகண்ட் கொஸ்டின் வென் வாஸ் த வார்ஷா பேக்ட் டிசால்வ்னா 1991. தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர், தட் மீன்ஸ் வந்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாலேகர் டு ரெசிவ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாலிசி டு டெரிட்டரியல் அக்ரிமெண்ட் வந்துன்னா புலித்தேவர். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் விச் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே சொன்னா 26 January 1930. ஹூ செட் பெட்டர் கார்ட்ஸ் வந்து அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தா பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ஓல்டர் அல்லது வந்து பங்கார். அதுக்கப்புறம் செவன்த் ஒன்று வந்து த நியூக்ளியஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன் இஸ் வந்து mineral deposit. Next question number 8 one, the National Remote Sensing Center NRCS is located in Hyderabad. The delta which is known as the granary of South India is Kaveri Delta. How many times has the preamble to the Constitution of India amended? Once. Next one, India is not a member of the which of the following? Second only, ASEAN. Next, 12th one, option B, 1, 3 and 4 only. Next, 13th one, Indian government was introduced as in 1990 new economic policy. Next, question number 14, ரொம்ப முக்கியமானது, the tetrad of Asia வந்து Chennai. Next, 2 more question, most important கொடுத்தோம். ஒரு example, what do you know about the trench warfare? Next one, how did the Great Depression impact of the Indian agriculture, reforms of ராமலிங்க அடிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா பாக் மேசர் 1990 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் த ரிவீல் ஆஃப் த தமிழ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டி கேட்டிருக்காங்க. மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா, யூசஸ் ஆஃப் மேக்னஸ் தேரி. அதுக்கப்புறம் பார்த்தா மணிபில். நெக்ஸ்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆர்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டர்பிரினர். கம்பல்சரியில் வாட் ஆர் த 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் காஃபி க்ரோவிங் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வளரக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 வகையான காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அரபிகா அண்டு ரொபஸ்டிகா, ரெண்டுமே வந்து புக் இன் சைட் கொஸ்டின். மேட்ச் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாத கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபில்லர்ஸ்னா ஆனால் மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிருங்க. 5 மார்க் பாருங்க, நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், சிவில் டிசபிள் மூவ்மெண்ட், நெக்ஸ்ட் கிரேட் ரிவால்ட் 1957. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன், டைப்ஸ் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ். இப்போ ரீசன் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா டெஃபினெட்லி. அதுக்கு கொஸ்டின் 37 பாருங்க, ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நான் பல டைம் சொல்லியிருக்கேன் சிவிக்ஸில். நம்ம ஸ்டேட்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சிஎம்மும் கவர்னர் பண்ணி, சென்ட்ரல் சொல்லும் போது பிரசிடென்ட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் படிச்சுன்னு சொல்லிட்டு இந்த 4 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் கட்டாயம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் இந்த மெசரிங் ஆஃப் நேஷனல் இன்கம், டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், டைம்லைன் 1930 to 1950. நிறைய ஈவெண்ட் இருக்குது. இந்தியா ஈவெண்ட்டாக இருந்தாலும் வேர்ல்டு ஒரு எக்ஸாம் 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள், 31 ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள், நெக்ஸ்ட் 32 வந்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் எழுதிக்கலாம். 39 வந்து அவுட் பிரேக் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார், 1945 வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார், 1942 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வெளியினா 1940 ஆகஸ்ட் ரிஃபார்ம், நெக்ஸ்ட் 1947 வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ், 1950 வந்து ரிப்பப்ளிக். நிறைய ஈவெண்ட் இருக்குது. மேப் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க. செர்பியா, ஆஸ்ட்ரியா, ஹீரோசிமா, கனடா அண்ட் சைனா. நெக்ஸ்ட் வந்து 8 மார்க்கில் பாருங்கள், த ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அதே மாதிரி ரோல் பிளேட் பை சுபாஷ் சந்திர போஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், புக் இன் சைட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் புக் பேக், ஒரு கொஸ்டின் புக் இன் சைட். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. 2 கொஸ்டின் நீங்கள் படிக்காத கொஸ்டினாக இருக்கும். இது ரெண்டுமே படிங்க. ஒரு 8 மார்க் வந்து ஹிஸ்ட்ரியில், இன்னொரு 8 மார்க் வந்து ஜாகிரஃபி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் பேர் பார்க்கும்போது அதில் படிக்காத வச்சு கட்டாயம் படின்னு சொல்கிறேன். மேப் எல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் இருக்க பிளேஸ் மட்டும் தான் மார்க் பண்ணிக்க. ஒரு எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாடு, மும்பை, கங்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடி ப்ரொடக்ஷன், கல்ஃப் ஆஃப் மன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப் கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி க்ரோவிங் ஏரியா எனிவன்
வைகை டேம், ஒன் ரீஜன் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து எண்ணூர். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 7th வந்து பார்த்தா மாங்குரோ ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஸோ 8 பிளேஸ். நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தனி, இங்கிலீஷ் மீடியம் தான் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல டைம் சொல்லியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஒரே கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் தமிழில் கொடுத்துருக்கோம், அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் வரும். அதுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைம் இருந்தால் இன்னொரு சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணுற அப்படியே கோத்தூர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பாருங்கள் முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் ஜாலியன்வாலா பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பல்சரி இந்தியாவில் பயிரிடும் 2 வகையான காப்பி நோய்னா அரபிக்கா அண்ட் பார்த்தீங்கன்னா ரொபஸ்டா. மேட்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்னா பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் கிரிக் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மின்னல் வேக தாக்குதல், வேதாரண்யம் வந்து உப்பு சத்தியாகிரகம், ஹிராகுட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயரமான அணை, சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, தல வருமானம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம், மக்கள் தொகை. அதுக்கப்புறம் முதல் உலக முக்கிய காரணம் எல்லாம் 5 மார்க் ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்ட ஹிட்லரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர புக் இன்சைட் கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா புவியில் கேட்டது தமிழ்நாடு தோட்ட வேளாண்மை, தமிழ்நாட்டில் உள்ள பார்த்து கால்நடை வளர்ப்பு முடியும். ரெண்டுமே நீங்கள் வந்து படிக்காத மார்க் பண்ணி படிங்க. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ இது அப்படியே வருமா சார், அப்படியே வரும் நான் சொல்ல வரல. இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதில் இருக்க கொஸ்டினை படிச்சிருக்கேன், கோத்ரூ பண்ணுங்கிற கான்செப்ட்டுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ SS பொறுத்து நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 8 மார்க் சொல்லிட்டு அது எல்லாமே கோத்ரூ பண்ணினா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.